நீதிமன்றத்தை அவமதித்துள்ள நீதி அமைச்சருக்கு என்றோ ஒரு நாள் கைதி உடையான ஜம்பர் அணிவிப்போம் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் ஆளும் தரப்பை கடுமையாக சாடினார். பாராளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர், ඔබතුමා කිව්වා ජාතික ජනබලවේගයේ තමයි මහින්ද නන්දයි අරේ ඇතුළට දැම්මේ කියන එක අපි ටීවී එකේ ප්‍රවෘත්ති වලට දැම්මා. අපි ඒක දැක්කා. දැකපු හින්දා තමයි අපි මේ කියන්නේ. ඔබතුමා ටිකක් එදා සැර වෙලා චූන් වෙලා පළාත් පාලන ආයතන පිහිටවන හින්දා චූන් වෙලා ඔබතුමා චූන් එකට කිව්වා. නමුත් මේ අධිකරණ තීන්දුව දුන්නා අධිකරණයේ නඩුකාර මහත්තුරු 3 දෙනෙක්. ඒ නඩුකාර මහත්තුරු 3 දෙනාගේ ත්‍රෙඩි ඔබතුමා ගැලෙව්වා. මොකද මේක ආණ්ඩුවේ අධිකරණයක් වෙන මිනිහෙක් කිව්වනම් කමන්නේ. වෙන කවුරු හරි කිව්වනම් කමන්නේ. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தான் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோரை சிறைக்கு அனுப்பியதாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மஹிந்தானந்த அலுத்கமகே விவகாரத்தில் 3 நீதியரசர்கள் ஏகமனதாக வழங்கிய தீர்ப்பினை நீதி அமைச்சர் சவாலுக்குட்படுத்தியுள்ளார் என்றார். இதன் போது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, විනාඩි 9ක් කතා කරපු එක විනාඩි 1කමාරක එඩිට් එකක් දාලා තියෙනවා යම් ටෙලිවිෂන් නාලිකාවකින්. ඒක සම්පූර්ණ අසත්‍ය කතාවක් වෙතුමා කියන්නේ. ඒක කොයිම ආකාරයකවත් අධිකරණයට අපහාස කිරීමක් කළා නැහැ. මම අධිකරණයට අපහාස කළා තියෙනවා නම් ඒක පැමිණිලි කරන්න තැන් තියෙනවා. 9 நிமிடமாக நான் குறிப்பிட்ட விடயத்தை ஊடகம் ஒன்று 1 நிமிட காணொளியாக திரிவுபடுத்தியுள்ளது. நான் நீதிமன்றத்தை ஒருபோதும் அவமதிக்கவில்லை. அவ்வாறு அவமதித்திருந்தால் முறைப்பாடளிக்க முடியும். ஆகவே எச்சந்தர்ப்பத்திலும் நான் நீதிமன்றத்தை அவமதிக்கவில்லை, பொய்யுரைக்க வேண்டாம் என்றார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய சாமர சம்பத், මීට කලිනුත් මේ අධිකරණ ඇමතුමා මේ කූට ලේඛනයක් හදලා මහාචාර්ය පට්ටමක් මේ අර්ජුන නවත්තන්න කතා පොඩ්ඩක්. මේ කූට ලේඛනයක මහාචාර්ය පට්ටමක් මුලින් දාලා දෙවෙනි පාරේ ඒක නෑ කිව්වා. ඒක එක වැරද්දා. ඊළඟට මේ උසාවියේ නඩුකාර තුමාලා දීපු තීන්දුව ඒ උසාවිය හැල්ලුවට ලක් කළා. මෙයාට ජම්පර් අන්දනවමයි. එස්.පී. දිසානායක ජම්පර් ගැව්වා. රංජන් රාමනායක ජම්පර් ගැව්වා. උසාවියට විරුද්ධව කතා කළා. ඔයාට කවදා හරි දවසක ඔය ටීවී එකේ තියෙන රෙකෝඩ් අරන් ඔයාට ජම්පර් අන්දන එක අන්දනවමයි. අන්න ඒක තියාගන්න. ඔයා තමයි පළවෙනියට ජම්පර් ගහන්නේ. இந்த நீதி அமைச்சர் போலியான பத்திரங்களை சமர்ப்பித்து கலாநிதி பட்டத்தை தனது பெயருக்கு முன்னால் பதித்துக் கொண்டார். உண்மை வெளிவந்ததன் பின்னர் பட்டத்தை நீக்கிக் கொண்டார். தற்போது நீதிமன்றத்தை அவமதித்துள்ளார். இவருக்கு நிச்சயம் கைதி உடையான ஜம்பரை அணிவிப்பேன். எஸ்.பி. திசாநாயக்க, ரஞ்சன் ராமநாயக்க ஆகியோர் நீதிமன்றத்தை அவமதித்து சிறை சென்றார்கள். அதேபோல் என்றொரு நாள் நீதி அமைச்சர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சிறை செல்வார். මහින්දානන්දයි අපේ තව ඇමති කෙනෙකු ඇතුළට දැම්මා. දැම්මේ මොනවද? කැරම් බෝඩ් වලට. හැබැයි උන් කැරම් බෝඩ් බෙදුවා. හැබැයි මේ රිලා ඇමති ලක්ෂ 100කට වැඩිය රිලා උඩ වියදම් කරලා අද රිලවෙකුට අඹ ගෙඩියක් දෙන්න බැරි වුණා. රජේ සල්ලි එයාට දාන්න ඕන අවුරුදු 40ක් රිලා ඇමතියා. மஹிந்தானந்த கேரம்போர்ட் விநியோகித்ததால் சிறை சென்றுள்ளார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் குரங்கு அமைச்சர் குரங்கு கணக்கெடுப்புக்கு 100 லட்சம் ரூபாவை செலவழித்துள்ளார். ஆனால் குரங்குகளுக்கு ஒரு மாம்பழம் கூட வழங்கவில்லை. குரங்குகளின் எண்ணிக்கையும் வெளிவரவில்லை. ஆகவே குரங்கு அமைச்சரை 40 ஆண்டுகள் சிறைக்கு அனுப்ப வேண்டும். இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு எதிராகவே அமைகிறது. பிரைபரி சரணம் கச்சாமி என்ற துதிபாடும் நிலைமை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை பிடித்துக் கொண்டு அரசாங்கம் செயற்படுகிறது. லஞ்ச ஆணைக்குழுவும் அரசாங்கத்துக்கு ஏற்றாற்போல் செயற்படுகிறது. எத்தனை நாட்களுக்கு இவ்வாறு செயற்பட முடியும் என்று பார்ப்போம் என்றார்.